ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தியில் இருக்குது. ஓகே சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழாவோட அன்னைக்கு தான் வந்து சீமந்தம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக வந்து பண்ணோம். அது வந்து ரேஸ் அக்ரிங்கிற சேனலில் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தத்தை ஃபுல் வீடியோவும் நம்ம விமலா சுரேஷ் ஆர்கானிக் சேனலில் வந்து போட போகிறோம். ஸோ எங்கள் வீட்டு விசேஷம் இன்னைக்கு வந்து சீமந்தம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எங்க சைடுல நாங்க வந்து இப்படி செய்வோம், உங்க வீட்லயும் நீங்க எந்தெந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எங்க ரிலேஷன், எங்க மச்சின்சிங்க எல்லாம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் எவ்வளவு பெருசுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இதான் என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சாரி தம்பி விமலாவோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல. பிரகஸ்டி மட்டும் அவரு வந்து மச்சான் ஒய்ஃபோட போயிருக்காரு சத்திரத்துக்கு. அங்க போயிட்டு அவர் வந்து மேக்கப் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி வாங்க போலாம். மிஸ் பண்ணாம எல்லாருமே வந்து வீடியோவை பார்த்துட்டு மறக்காம எங்க விசேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மித்ரன் வந்து கிளம்பிட்டான். பார்த்தா இப்போ வந்து ஃபுல்லாக கோட் ஷூட்டில் தான் இருக்கான். அவன் எப்போவுமே வந்து கோட் ஷூட் தான் இருப்பான். அவன் தாறு மாறா இருக்குது. நீ தான்டா ஹீரோவா? செம்மையாக கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தியில் இருக்குது. இப்போ மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. விமலா வந்து இப்போ தான் ஸ்டெப் ஏறாரு. கோலம் வந்து தாறுமாறா இருக்கணும், புரியுதா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இதோ கோலம் போறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விமலாவோட அக்காவுங்க. ஒரு கோலம் போறதுக்கு எத்தனை பேரா? ஓகே சூப்பர். போ. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தையாரு மச்சின்ச்சு எல்லாருமே. இவங்க எல்லாமே ரிசப்ஷனிஸ்ட். ஹாய் சொல்லுங்க எல்லாம். என்னோட மாமனார் இவரு. ஜவஹர்லால் நேரு மாரி ஆளு. இல்ல ஆமா.
லாஸ்ட் பந்தி வந்தா இதான் கிடைக்கும், இதுக்கு மேல என்ன கிடைக்கும்? ஆமா, நீதான் லாஸ்ட். ரசம் வேணுமா? என்னடா மித்தி 8 தாடா உனக்கு? வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணுமா? லாஸ்ட் பந்தி வந்தா இதான் கிடைக்கும். ஃப்ரண்ட் பந்தியில காட்டுறேன் பாரு என்ன நடந்தது. ஆமா நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அவங்களுக்கு உள்ள வர சொல்ல. லாஸ்டா சத்தத்தை காலி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துன்னு போ. எல்லாம் கோணி இனிலாம் எங்க கிட்ட ஊத்துட்டு நீ மட்டும் வச்சு ஒருத்த மட்டும் தூக்கி போற. தூரம்ல அந்த கோணி எடுத்து அப்படியே சத்தத்தை சுத்தி வந்துச்சுக்கா ஃபுல் பண்ணிடலாம். வாட்டர் கேன்லாம் எடுத்தீங்கன்னா அப்படியே காயலாங்கடை கிளம்பிடு. போ போ. இன்னொரு ஸ்டெப் இறங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு குறையும் இல்ல. இப்ப வந்து சத்தத்தெல்லாம் ஃபுல்லா காலி பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.